அரக நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாய நம. ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை, நந்தி மகன்தனை, ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லேனும், நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழி மலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. சிவா திருச்சிற்றம்பலம். பெரியோர்களே, கடந்த 3 அமர்வுகளாக எடுக்க முடியாமல் போய்விட்டது. இன்று 16வது அமர்வு. இதை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற ஈசன் குழுவினருக்கும், வேலுண்டு வினையில்லை குழுமத்தை சார்ந்த அன்பர்களுக்கும், திருவாசக சிந்தனை குழுமத்தை சார்ந்த அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உண்மை விளக்கம் என்ற நூலினை நமக்கு அருளி செய்த திருவதிகை மனவாசகம் கடந்தார் அவர்களுடைய திருவடிகளையும், அவரது குருநாதரான மெய்கண்டார் அவர்களுடைய திருவடிகளையும் எனது மனம் மொழி மெய்களினாலே வணங்குகிறேன். இன்று எல்லாம் வல்ல எம்பெருமானினுடைய அருளினாலே 5 எழுத்தை பற்றி சிந்திக்க திருவருள் குட்டி இருக்கிறது. அந்த திருவருளுக்கும் இறைவனுடைய திருவடிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞான நூலினை விருப்புடன் கற்பதற்கு என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கிற அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். கடந்த அமர்வுகளிலே நாம் என்ன சிந்தித்தோம் என்பதை சுருக்கமாக சொல்லிவிட்டு இன்றைய அமர்விற்குள் செல்லலாம் என்று கருதுகிறேன். இது மனவாசகம் கடந்தார் ஒரு சீடனாகவும் அவருடைய குருவிடத்திலே 7 கேள்விகள் 7 வினாக்களை விண்ணப்பம் செய்ததாக பார்த்தோம். முதலிலே 6 தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, வினை ஏது, நான் ஏது, நான் என்றால் இங்கு உயிர், நீ ஏது, நீ ஏது என்றால் பதி. அடுத்ததாக நாதன் நடம் ஏது, அடுத்ததாக திரு 5 எழுத்து ஏது, தான் ஏது என்று 8 வினாக்களை அவர் மெய்கண்டாரிடத்திலே விண்ணப்பம் செய்தார். 6 தத்துவங்கள் 36 தத்துவங்களையும் அவர் விளக்கினார். சிவ தத்துவங்கள் 5, ஆன்ம தத்துவங்கள் 7, வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24 ஆக மொத்தத்தில் 36 தத்துவங்களை நாம் கடந்த வகுப்புகளிலே சிந்தித்தோம். அடுத்ததாக ஆணவம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். பிறகு வினை, கன்மம் அப்படி பார்த்தோம். பிறகு நாதன் நடம் என்ற பொருளிலே ஊன நடனம், ஞான நடனம்,
ஆனந்த நடனம் ஆகிய 3 வகையான நடனங்களை நாம் சிந்தித்தோம். இறைவன் தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கிற நடனம் எல்லோருக்கும் ஒரே மாதிரிதான். ஆனால் அதை தரிசனம் செய்யக்கூடிய ஆன்மாக்களுக்கு அவர்களினுடைய பக்குவ நிலைக்கு ஏற்ப அது ஊன நடனமாகவும் ஞான நடனமாகவும் ஆனந்த நடனமாகவும் காட்சியளிக்கிறது. இதுவரை சென்ற அமர்விலே நாம் சிந்தித்தோம். இன்றைய அமர்விலே ஆனந்த நடனத்தை காண்பதனாலே 3 வகையான நடனங்களையும் காண்பதனாலே ஆன்மாவுக்கு என்ன பயன் விளைகிறது என்று ஒரு பாடலிலே சிந்தித்துவிட்டு பின்னர் திரு ஐந்தெழுத்திற்கு செல்லலாம் என்று கருதுகிறேன். நாடகம் அல்லது சிவாய நமகம். நாடகம் அல்லது நாட்டியம் அல்லது கூத்து என்பது இறைவன் நமக்காக 5 தொழில் ஆற்றுவதற்காக ஆடிக்கொண்டிருக்கிறார். நாட்டியத்தினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஒரு கரணம் என்று சொல்லுவார்கள். பரதநாட்டியத்திலே 108 கரணங்கள் இருப்பதாக சொல்கிறார்கள். இதனை சிதம்பரத்திலே கிழக்கு ராஜகோபுரத்திலே 108 கரணங்களையும் சிலையாக வடித்து வைத்திருக்கிறார்கள். அதே போல திருவாவடுதுறை ஆதீனம் வெளியிட்டுள்ள ஆடல் வல்லான் என்கிற ஒரு நூலில் இந்த 108 கரணங்களையும் பதிப்பித்திருக்கிறார்கள். அதே போல தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயிலில் கருவறையை சுற்றியுள்ள சுவர், அதில் 2 சுவர்கள் உள்ளன. அதன் உள்ளே சென்று பார்த்தோமேயானால் இந்த 108 கரணங்களையும் கல்லிலே சிலை வடித்திருக்கிறார்கள். அதிலே 80 முழுமை பெற்றும் ஒரு சில முழுமை பெறாமலும் ஒரு சில வெறுமனே கல்லாகவும் இருப்பதாக சொல்கிறார்கள். இதை பார்க்க வேண்டுமானால் தொல்லியல் துறையிலே அனுமதி பெற்று சென்று உள்ளே பார்க்க வேண்டும். ஆக பெருவுடையார் இருக்கக்கூடிய கருவறையை சுற்றிலும் 2 சுவர்கள், அதற்கு நடுவிலே ஒரு 6-8 அடி அளவுக்கு அகலம் இருக்கிறது. அதனுள் சென்று பார்த்தோமேயானால் அந்த 80 கரணங்களை நாம் தரிசிக்க முடியும். மேலும் சில அரைகுறையாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிகிறோம். அதற்கு பலவேறு செவிவழி செய்திகள் உள்ளன. அதை வடிக்கும் பொழுது பொதுவாக சிலையை வடித்து கொண்டு சென்று பிறகு அதனுள்ளே வைப்பார்கள். சிவாய நமமா. ஆனால் அந்த சிற்பிக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த கருவறையிலே முதலிலே கல்லினை கொண்டு வைத்துவிட்டு பிறகு செதுக்கி இருக்கிறார். அது ஆச்சரியப்படத்தக்க ஒரு சிறப்பு அம்சம். அதே போல யாரேனும் ஒரு நடன மங்கையர் வந்து அந்த கரணங்களை அபிநயத்து கொடுத்தால் அதை பார்த்து நான் சிலை வடிக்கிறேன் என்று அவர் சிற்பி சொன்னாராம். ஒரு சில மங்கையர்கள் வந்து அந்த காரியத்தை செய்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே ராஜராஜ சோழனுடைய ராஜமாதேவியே வந்து அபிநயித்து தந்தார்கள் என்றும் வரலாறு கூறுகிறது. உண்மையிலேயே அது மிகப்பெரிய ஆச்சரியம். அவர்கள் எந்த அளவிற்கு கோயில்களை கட்டுவதற்கு இறைவனினுடைய நடனத்தின் 108 கரணங்களை செதுக்குவதற்கு அவர்கள் உதவி புரிந்திருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நம் உடல் புல்லரிக்கிறது. அதே போல ஜெனீவாவில் உள்ள அணு ஆராய்ச்சி நிலையத்திலே நமது நடராச வடிவம் அமைக்கப்பட்டிருக்கிறது என்பது நாம் அனைவரும் பெருமைப்படத்தக்க ஒரு செய்தி. இந்த நடனம் புரியக்கூடிய இடம் என்று 2 இடங்களை சொன்னான். ஒன்று எல்லா உயிர்களிடத்தும், இன்னொன்று
தில்லை. தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த இடம் ஒரு மாயா காரியம், மாயையிலிருந்து உருவானது. இது உலக உயிர்கள் அனைத்திற்கும் 5 தொழில்களையும் புரிவதற்காக இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதே போல நம் அறிவிலே ஆடிக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்கம்மா, யாரோ ஒருத்தங்க கை உயர்த்தி இருக்காங்களே, சரிங்கம்மா, பிறகு கேளுங்கம்மா. ஆன்மாவிடத்திலும் தில்லையிலும் ஆடிக்கொண்டிருக்கிறார்னு சொன்னோம். தில்லையிலே இருக்கிற பொன்னம்பலம் மாயா காரியம் என்பதனாலே அப்ப இறைவன் எப்படி மாயா காரியத்துல ஆடுவார் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரலாம். நம் அறிவிலே இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் உண்மையிலேயே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிற இடம் அருள். அவருடைய திருமேனி அருள். அப்பொழுது அவர் அருளையே திருமேனியாக கொண்டிருக்கிறார். ஆடிக்கொண்டிருக்கிற இடமும் அருள். அதுதான் இந்த பாடல்ல பார்க்க போறோம். ஆக ஒருவர் ஆடுகிறார் என்று சொன்னால் ஒரு உருவம் உடையவர் ஒருவர் ஆட வேண்டும். ஆடுவதற்கு ஒருவர் வேண்டும், அதனை பார்ப்பதற்கு ஒருவர் வேண்டும், ஆடுவதற்கு ஒரு அரங்கு வேண்டும். இப்போ நடராசர் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நடராசர் அருள் திருமேனி கொண்டு ஆடுகிறார். அவருக்கு மேனி கிடையாது, உருவம் கிடையாது. இருந்தாலும் கூட அருளையே திருமேனியாக கொண்டு ஆடுகிறார். அதே போல அருளையே அரங்காக கொண்டு ஆடுகிறார். அங்கதான் இருந்து ஆடுறார். யார் பார்க்கிறார்கள்? அருளே பக்கத்திலே இருக்கிற அருளே உருவமான உமையம்மை காண ஆடுகிறார். அதுதான் இந்த பாடல்ல பார்க்க போறோம். இந்த பாடல் தொழுவார் பெரும் பயன் 38வது பாடல். பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள்தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு. இதுல சொல்றாரு, உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். உரைனா பேசுறது, பேச்சு, வாக்கு. உணர்வு என்றால் அப்ப நம்ம உணர்வுக்கே எட்டாத ஒருவர். அப்ப மனத்துக்கும் எட்டாதவர், வாக்குக்கும் எட்டாதவர், அப்படிப்பட்ட ஒருவர். அதுதான் சொல்றார், உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன். இதைத்தான் சிவபுராணத்துல சொல்லுவாங்க, மாற்ற மனம் கழிய நின்ற மறையோனே. அங்க மாற்றம் என்றால் சொல் என்று, மொழி தரு மாற்றம்னு ஆலவாய் பதிகத்துல சொல்லுவாங்க. அப்ப மாற்றம் என்பது சொல், வாக்கு. அந்த வாக்குக்கும் எட்டாதவன், மனத்திற்கும் எட்டாதவன். அதனால்தான் மனோதீதன் என்று இறைவனுக்கு ஒரு பெயர் உண்டு. எனவே இந்த இப்படிப்பட்ட இறைவன் வாக்கிற்கும் மனத்திற்கும் அகப்படாத, எட்டாத, அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இறைவன். பறை இடமா, பறைனா பராசக்தி, சக்தியை இடமாக கொண்டு, அதாவது அருளை இடமாக கொண்டு, பறை இடமா அருளை இடமாக கொண்டு நின்று மிகு பஞ்சாட்சரத்தால். பஞ்சாக்கரம் என்பது 5 எழுத்து. மிகுனா இருக்கிற மந்திரங்களிலேயே உயர்வான மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம், 5 எழுத்து மந்திரம். அந்த மந்திரத்தினாலே வரைமகள்தான் காண. வரை என்றால் மலை என்று பொருள். வரைமகள் என்றால் மலைமகள். அருளே உருவாக இருக்கின்ற உமையம்மை காணும்படி அவர்கள் பார்க்குமாறு கருணை உருக்கொண்டு, அருளையே உருவமாக கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு, ஆடலை மகிழ்ந்து விரும்பி உணர்ந்து தொழுவார்க்கு. அப்ப பேணுதல் என்றால் பாதுகாத்தல் என்று பொருள். அதை விரும்பி உணர்ந்து யார் தொழுகிறார்களோ அவர்களுக்கு உண்டோ பிறப்பு. பிறப்பு உண்டோ அப்படின்னா பிறப்பு இல்லை என்று பொருள்.
பிறப்பு இல்லை என்று பொருள். எனவே மனத்திற்கும் உரைக்கும் வாக்கிற்கும் எட்டாத ஒரு பெருமான் நமக்காக அருள் உருக்கொண்டு, அருளையே திருமேனியாக கொண்டு, அருளையே அரங்காக கொண்டு, அருள் காணும்படி அருளாகிய உமையம்மை காணுமாறு ஆடிக்கொண்டிருக்கிற 3 வகையான நடனங்களையும், ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் ஆகியவற்றை யார் ஒருவர் உணர்ந்து விரும்பி தொழுகிறார்களோ அவர்களுக்கு பிறவி இல்லை. அதைத்தான் இந்த பாடல்ல சொல்லி இருக்கிறாங்க. இப்ப உண்மையான அம்பலம் எதுன்னு கேட்டா அருள் தான் உண்மையான அம்பலம், ஆடிக்கொண்டிருக்கிற இடம். நாம சொல்லக்கூடிய இந்த ஆன்மா தில்லையிலே ஆடிக்கொண்டிருக்கிறது இரண்டும் உபச்சாரத்திற்காக சொல்கிறார்களே தவிர உண்மையிலேயே இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிற இடம் அருள். அதே போல அவர் மேனி திருமேனியானது அருளால் ஆனது. அங்கே பார்த்து கொண்டிருப்பவர் உமையம்மை, அதுவும் அருள். எனவே அருளையே உருவமாக கொண்டு, அருளையே அரங்காக கொண்டு, அருள் காணும்படி இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் இந்த கற்பனை கடந்த சோதி என்கிற பாடல்ல அழகா சொல்லியிருப்பார், கருணையே உருவமாகி. அதே போல அடுத்த அதே வரியில இன்னொரு வரியில என்ன சொல்வார், அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் என்று சொல்வார். சிற்பர வியோமம் அப்படின்னா ஞானமாகிய அருள்வெளி. அப்ப ஞானமாகிய அருள்வெளியில கருணையே உருக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பது கற்பனை கடந்த சோதி என்கிற பாடலிலே இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இப்போ இந்த திருக்கூத்தால நமக்கு என்ன பயன் விளையும்? நாம விரும்பி தொழறோம், அதனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சொல்லுவதை போல யாவராலும் காணுதற்கு அறியக்கூடிய பெருநிலை உடையவர் தான் பெருமான். அவர் நமக்காக, நமக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய நிலையை விட்டு, சொரூப நிலையை விட்டு தடத்த நிலையிலே இறங்கி பொன்னம்பலத்திலே வந்து ஆடிக்கொண்டிருக்கிறார். அப்படி நடம் செய்வதனால அதை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன பயன் கிடைக்கிறது என்று ஒரே வரியில சொன்னார், ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு. அப்ப பிறப்பு இல்லை. அப்ப பிறப்பு இல்லை, பிறப்பு வேண்டாம் என்கிறவர்கள் இறைவனினுடைய நடனத்தை காண வேண்டும். அதான் நாதன் நடம். அப்ப சரி, எப்படி பிறப்பு அறுக்க முடியும்? பிறப்பு எப்படி பெருமான் அறுக்கிறார் என்று கேட்டால், இந்த பிறவிங்கிறது எப்ப பிறந்ததுன்னு தெரியாது, எப்ப முடியும்னு தெரியாது. பிறவியால் வினை வருகிறது, வினையால் பிறவி வருகிறது, மீண்டும் மீண்டும் வினையும் பிறவியும் மாறி 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 தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இது அனாதி பிரவாகம்னு சொல்றோம், தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்குது. இது அனாதி பிரவாகம். இந்த பிறவி சுழற்சியிலிருந்து விடுபட்டு நாம் திருவருளை சார்ந்தோமே ஆனால் அப்ப நமக்கு பிறவி வராது. அதற்கு இன்புறு நிலை, இன்பமுடைய நிலை என்று பெயர். இந்த திருநடனத்தை காண்பதனாலே நமக்கு பிறவி அற்றுப்போகும். பிறவி அற்றுப்போகும்னு சொல்றீங்களே, எப்படி? நமக்கு அறியாமையினாலே தான் வினை வருகிறது, அஞ்ஞானத்தினாலே தான் வினை வருகிறது. அஞ்ஞானம்னா என்ன? இறைவனை பற்றிய அறிவு தான் அஞ்ஞானம். அதாவது இறைவனை பற்றி அறியாம இருக்கிறது தான் அஞ்ஞானம். அப்ப மெய்ஞானம்ங்கிறது இறைவனை பற்றி அறிவது. அப்ப இறைவனை பற்றி அறிந்தால் நமக்கு மெய்ஞானம் வரும். மெய்ஞானம் வந்தால் இந்த உலகம் அனைத்தும் மாயை, இவை நிலையானவை அல்ல, பெருமான் ஒருவனே நிலையானவன் என்கிற எண்ணம் நமக்கு வரும். அப்பொழுது நாம் திருவருள் சார்பை அடைவோம். அப்படி திருவருள் சார்பை அடைந்தால் நமக்கு பிறவி வராது. அதான் அருளல்ங்கிற தொழிலை செய்கிறார் இறைவன். அப்ப இறைவன் ஆடிக்கொண்டிருக்கிற பொழுது 5 தொழில்களை செய்கிறார். அப்ப 5வது தொழில் அருளல். அப்ப நாம் மெய்ஞானம் கிடைத்ததானால் நமக்கு பிறவி இல்லை. எனவே இந்த நடனமானது நமக்கு 5 தொழிலை உணர்த்துகிறது, அவனை உணரக்கூடிய ஞானத்தை தருகிறது. அதனால இதனை யார் ஒருவர் விரும்பி தொழுகிறார்களோ அவர்களுக்கு பிறவி இல்லை.
எப்படி சொல்றோம்னா, இதுல கடைசி வரியில ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு, இல்லை என்கிற விடையை தருவதாக சொல்கிறார். அப்ப நாமே பிறப்பு இல்லை என்பதை அறிந்து கொள்ளலாம். சரி, அப்ப ஆடல் காணும் அம்மைன்னு ஒரு சொல்றாங்களே, அது ஏன் அம்மை தான் காணணுமா, நாம காணக்கூடாதா? நமக்கு ஒரு சையம் வரும். இந்த உமையம்மை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நடராசனுடைய திருநடனத்தை உமையம்மை காணும்படிதான் அவர் ஆடுகிறார், இவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லா சமய நூல்களும் அப்படித்தான் சொல்கின்றன. ஏன் அம்மை பார்க்கிறார் அப்படின்னு ஒரு ஐயம் நமக்கு எழலாம். அந்த சந்தேகத்திற்கு விடையாக ஒரு செய்தி. சிவபெருமானினுடைய செயலை துணையாக நின்று திருவருளாகிய உமையம்மை தான் முற்றுவிக்கிறார், செய்விக்கிறார், அதனை நம்முடன் கொண்டு வந்து சேர்க்கிறார். அப்ப ஆன்மாவுக்கும் அல்லது உயிருக்கும் பெருமானுக்கும் நடுவிலே ஒரு சந்து செய்பவராக, இணைப்பவராக அவர்தான் உமையம்மை தான் இருக்கிறார். சக்தி தான், அருள் தான் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏன் இறைவன் நேரடியாக அதை செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டா, இறைவன் தன்னுடைய சக்தியை அருளை சக்தியிட உமையம்மையிட்ட கொடுத்திருக்கிறாங்க. இறைவன் எப்பொழுதும் சாந்தமாக இருப்பார். இப்ப நம்ம இதே சொல்லுவோம் சிவனேன்னு இருப்பார் அப்படின்னா சிவனேன்னு இருப்பார். அவர் செய்ய நினைக்கக்கூடிய செயலை முற்றுவிக்கக்கூடிய ஆற்றல் யார் செய்வார்னு கேட்டா அம்மை தான் செய்வார். இப்ப உதாரணமா உயிருக்கு முக்தி கொடுக்கணும்னு நினைக்குது, சிவபெருமான் நினைக்கிறார். அப்ப அதை முற்றுவிக்கிறவங்க, அதை முடிச்சு வைக்கிறவங்க திருவருள் தான், உமையம்மை தான். இப்போ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது என்னுடைய மனம். ஆனா அதற்கு துணையாக என்னுடைய கைகள் அந்த பொருளை எடுத்து அவரிடம் கொடுக்கின்றன. அப்ப என்னுடைய மனம் போல இருப்பது சிவம், கைகள் போல அதை முற்றுவிப்பது உமையம்மை. எனவே முற்றுவிக்கக்கூடிய அம்மை. அதனாலதான் எத்திரம் நிற்பான் ஈசன் அத்திரம் நிற்பாள் அம்மை சக்தி என்று பின்னாடி நம்ம சாத்திர நூல்கள்ல சொல்ல போறோம். அப்ப எத்திரம் இறைவன் நிற்கிறானோ அத்திரமாகவே அவளும் நிற்பள், உமையம்மையும் நிற்கிறாள். அப்ப ஞானத்தை உணர்த்தி வீடு அளிக்க வேண்டும் என்று சிவபெருமான் நினைத்தால் அந்த செயலை சக்தியே உயிர்களிடத்து திரோதான சக்தியாக இருந்து நமது உலக இன்பத்தை நமக்கு ஊட்டி பரிபக்குவ நிலையை அடைய செய்து நமக்கு திருவருள் சார்பை தருகிறது அம்மை. இதுக்கு எப்படி தருது? அந்த திரோதான சக்தி எல்லா உயிர்களிடத்தும் ஒரே மாதிரி தராது, உயிர்களுடைய பக்குவ நிலைக்கு தகுந்தாற் போல தரும். அம்மா பாத்தீங்கன்னா சில பேர்த்துக்கு நல்ல எளிதால் சீரணமாகிற உணவு தருவாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கடினமான உணவு சாப்பிட்றதுக்கூடிய வயதை தெரிந்து எப்படி தருகிறார்களோ அதை போல உமையம்மை தருகிறார். திரோதான சக்தியாக இருந்து இந்த மெய்ஞானத்தை ஊட்டுகிறார். இதுக்கு குமரகுருபரர் சிதம்பரம் மும்மணி கோவையில காரணம் சொல்றார். அவர் ஒண்டிதான் இதை சொல்றார், ஏன் உமையம்மை அது மாதிரி செய்கிறார்கள் அப்படின்னுட்டு. அதுக்கு அவர் எடுத்துக்காட்டு தான் சொல்றார். இப்ப பிறந்து ஒரு 10 நாள் அல்லது 12 நாள் ஆன ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு பாலை தவிர வேறு எதுவும் சீரணமாகாது. அதுக்கு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது. அந்த நோய்வாய்ப்பட்ட குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்க வேண்டும் என்று தாய் நினைக்கிறாள். அந்த மருந்தை குழந்தைக்கு ஊட்டினால் அதற்கு ஜீரணமாகாது. ஏன் என்றால் அந்த குடல் பசுங்குடல். உடனே பார்த்தாரு, அந்த தாய் என்ன பண்ணுவாளாம், தான் உண்டு அந்த மருந்தை உண்டு தன்னுடைய தாய்ப்பாலின் வழியாக குழந்தைக்கு தருவதை போலே என்று ஒரு உவமையை சொன்னார் குமரகுருபர். பால் உண் குழவி, பால் மட்டுமே உண்ணக்கூடிய குழவியானது பசுங்குடர் பொறாது என நோயுண் மருந்து தாய் உண்டாங்கு
இப்போ நமக்கு என்ன நோய்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அறியாமை தான் நம்ம கிட்ட இருக்கிற நோய். அந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு கேட்டா, மெய்யறிவு தான் அதற்கு மருந்து. அந்த மெய்யறிவை ஒரே காலத்துல எல்லாத்துக்கும் கொடுத்தோம்னா இந்த உயிர் தாங்காது. எனவே பக்குவ நிலைக்கு ஏற்ப உலக நுகர்ச்சியாகிய பால் வழியே கலந்து கொடுக்கிறது. அப்ப உலக நுகர்ச்சி வழியாக பாலின் வழியாக கலந்து கொடுக்கறதுனால இந்த குழந்தையானது அந்த மருந்தை சாப்பிடுகிறது. நமக்கு மெய்யறிவு தான் மருந்துன்னு சொன்ன அந்த மெய்யறிவுங்கிறத அம்மை திரோதான சக்தியாக இருந்து நமக்கு ஊட்டுகிறாள். அப்படி ஊட்டின உடனே நமக்கு மெய்யறிவு வருகிறது, இந்த நோய் நம்மை விட்டு நீங்குகிறது. அப்படிங்கிறதுக்காக குமரகுருபரர் ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு உதாரணத்தை இங்கே சொல்லி இருக்கிறார். இதை பார்க்கிற போது உண்மையிலேயே நாம் வியப்படைகிறோம். இந்த அளவோடு நாதன் நடம் என்கிற பகுதியை நிறைவு செய்து அடுத்தது திரு ஐந்தெழுத்து என்கிற பகுதிக்குள் செல்கிறோம். இந்த திரு ஐந்தெழுத்து என்பது சாதனம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு வழி, நாம் இந்த வழியாக இதை செய்வதன் மூலம் இறைவன் திருவடியை அடையலாம் என்பதனாலே இதற்கு சாதனம் என்று பெயர். இதற்கு திரு ஐந்தெழுத்து. நமக்கு தெரியும், ஐந்தெழுத்து என்பது ஒரு மந்திரம். மந்திரம் என்றால் நினைப்பவரை காப்பது என்று ஒரு பொருள். யார் நினைக்கிறாங்களோ அவரை காப்பது. ஆனால் உண்மையில் திருவருள் தான் நினைப்பவரை காக்கும். அப்ப நினைப்பவரை காப்பது என்பது திருவருள். மந்திரம் என்பது நினைப்பவரை காப்பது. அப்ப திருவருளும் மந்திரமும் ஒன்றுதான். திருவருள் மந்திர வடிவிலே நின்று இதை இடமாக கொண்டு நமக்கு புத்தியையும் முக்தியையும் அளிக்கிறது. நம்ம நினைக்கலாம், சி வாய ந ம அப்படிங்கிறது எழுத்து தானே, இதுக்கு சக்தி எங்க இருந்து வருது? நமது திருவருள் இறைவனிடமிருந்து பெற்று இந்த மந்திரத்திற்கு அந்த சக்தியை அளிக்கிறது. அதனாலதான் மந்திரம் நினைப்பவரை காப்பது என்று சொல்கிறோம். ஏன்னா இது எழுத்துக்கள் தானே. இந்த எழுத்துக்களுக்கு எப்படி இந்த சக்தி வருகிறது? சக்தியானது இந்த மந்திரங்களை அடிப்படையாக, எழுத்தை அடிப்படையாக கொண்டு இடமாக கொண்டு நமக்கு புத்தியையும் தருகிறது, முக்தியையும் தருகிறது. எனவேதான் இதற்கு மந்திரம் என்று பெயர். இத மறைமொழி என்று சொல்லுவார்கள், பஞ்சாட்சரம் என்று சொல்லுவார்கள். அட்சரம் என்றால் எழுத்து, அதை அக்கரம் என்று சொல்லுவார்கள். எனவே இது பஞ்சாக்கரம், 5 அக்கரம். இந்த 5 அக்கரத்தை திருமுறைகள்ல பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். திருவாசகமே பார்த்தீங்கன்னா நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிறது. அதே போல நிறைய இடங்கள்ல நமச்சிவாய அப்படிங்கிறது திருமுறைகளில் பேசப்பட்டுள்ளது. ஏன்னா சாத்திர நூல்கள் படிக்கும் பொழுது இந்த திருமுறை பாடல்களுடைய இது தெரியும், எங்கெங்க பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அதே போல சிவாய நம என்கிற பஞ்சாட்சரமும் நமக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணிக்கவாசகர் சொல்லுவார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சொல்லுவார். அப்ப சிவாய நமங்கிறதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, நமச்சிவாயங்கிறதும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நமச்சிவாயங்கிறது அதிக அளவிலும் சிவாய நமங்கிறது ஒரு சில இடங்களிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா 5 எழுத்து ஓதி அப்படின்னு சொல்லி இருப்பார். அப்ப 5 எழுத்து ஓதின்னு சொன்னா அது சிவாய நம என்று பொருள். அதுல குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாங்களே ஒழிய, எங்கேயாவது இப்ப உதாரணமா திருஞான சம்பந்தருக்கு பல்லக்கு வந்து இறங்கி இருக்கு, அந்த பல்லக்கிலே 5 எழுத்து ஓதி அமர்ந்தார் அப்படின்னு சொல்லுவார். அந்த 5 எழுத்துங்கிறது சிவாய நம. ஆக 5 எழுத்து என்று பொதுவாக சொன்னால் அது சிவாய நம என்ற சூக்கும பஞ்சாட்சரத்தை குறிக்கிறது. இப்ப நம்ம பஞ்சாட்சரத்துக்குள்ள போவோம். சிவாய நமங்கிறதும் நமச்சிவாயங்கிறதையும் நாம நடனத்துல வச்சு பார்த்தோம். ஊன நடனத்திலையும் ஞான நடனத்திலையும் ஒவ்வொரு எழுத்தாக பார்த்தோம். அது சொல் நிலையில
இப்போ பொருள் நிலையில நமச்சிவாய அல்லது சிவாய நம என்றால் என்ன என்பதை பார்ப்போம். இப்ப சிவாய நம எடுத்துக்கிறோம். முதல்ல சிவாய நமங்கிறதுல 3 பகுதிகள் இருக்கின்றன. ஒண்ணு சிவா, இன்னொன்னு இன்னொன்னு நம. சித்தாந்தத்தினுடைய அடிப்படையே 3 தான். ஒண்ணு பதி, இன்னொன்னு பசு, இன்னொன்னு பாசம். இந்த முப்பொருளும் அனாதி. இதுக்கு தோற்றம் கிடையாது, முடிவும் கிடையாது, எந்நாளும் இருந்து கொண்டு இருக்கும். அப்ப பதி இருக்கும், பசு இருக்கும், பாசம் இருக்கும், எந்நாளும் இருக்கும். எனவே இறைவனுடைய திருநடனமும் எந்நாளும் இருக்கும். இப்போ இதுல எப்படி பாருங்க, சிவாய நமல சிவா என்கிற முதற்கூறு பதியை குறிக்கும், என்பது பசுவை குறிக்கும், நம என்பது பாசத்தை குறிக்கும். அப்ப அடிப்படை தத்துவமே இங்க வந்துருச்சு, பதி பசு பாசம். அடுத்தது இப்போ சிவா அப்படிங்கிறதுல முதற்கூறுல பதியை குறிக்கிறதுன்னு சொன்னேன். சி என்பது சிவத்தை குறிக்கிறது. வ என்பது சிவத்தோடு இணை பிரியாமல் இருக்கிற அருளை குறிக்கிறது, சிவ. அப்ப அருளும் சிவமும் சேர்ந்து பதி. என்பது உயிர். நம என்பதுல இருக்கு பாருங்க, அது திரோதான சக்தி, மறைப்பு ஆற்றல் அல்லது மறைப்பு சக்தி. ம என்பது ஆணவ மலம். என்ன சார் மலத்துல ஆணவம் கண்மம் மாயைன்னு சொன்னீங்க, இங்க ஆணவம் மட்டும்தானே சொல்லப்பட்டிருக்குதுன்னு கேட்டா, இந்த இருக்கு பாருங்க திரோதான சக்தி, அது கண்மத்தையும் கண்மத்தையும் மாயையும் உள்ளடக்கியது. அப்ப இது என்ன பண்ணும், இதை ரெண்டையும் இடமாக கொண்டு செயல்படுத்தும். அப்ப கண்மத்தையும் மாயையும் செயல்படுத்துறது அந்த திரோதான சக்தி. எனவே பதி பசு பாசம் ஆகிய முப்பொருள் உண்மையை சிவாய நம என்கிற ஒரு மந்திரம் நமக்கு தெரிவிக்கிறது. இப்போ ஏங்கிறத பார்ப்போம். ஏங்கிற உயிர் முன்னாடி இருக்கிற சிவாங்கிற பதியையும் பின்னாடி இருக்கிற நம என்கிற ஆணவ மலத்தையும் சார்ந்து இருக்கலாம். இதுலயும் சார்ந்திருக்கலாம், அதுலயும் சார்ந்திருக்கலாம். இப்போ இது நமவை சார்ந்திருந்தால் இது கேவல நிலை. ம என்பது ஆணவ மலம். அப்ப மாவோடு சேர்ந்திருந்தால் இது கேவல நிலையை குறிக்கிறது. திரோதான சக்தியோடு சேர்ந்திருந்தால் அது சகல நிலையை குறிக்கிறது. புதியவர்களுக்காக சொல்கிறேன், கேவல நிலை என்றால் இது ஆணவ மலத்தோடு இருந்து அறிவே சிறிதும் இல்லாமல் ஒரு கண்ணில்லாத ஒரு குழவியை போல இருட்டறையில இருக்கிறது தான் கேவல நிலை. அந்த நிலை ஆணவ மலத்தோடு உயிர் இருந்தால் இருக்கும், அது கேவல நிலை. அதுக்கு முன்னாடி திரோதான சக்தி இருக்கு. இதை அறிவு விளக்கம் செய்வதற்காக இந்த உடம்புக்கு, இந்த ஆன்மாவுக்கு, உயிருக்கு தனு கரணங்களை தருகிறது, புவன போகங்களை தருகிறது. இந்த திரோதான சக்தியானது சிறிது சிறிதாக இதை செயல்படுத்துகிறது. அதைத்தான் நாம சகல நிலைன்னு சொல்றோம். இப்போ நம்ம சகல நிலையிலையும் இருக்கும், கேவல நிலையிலும் இருக்கும். நம்மள சேரும்போது இதே ஏவானது சிவ கூட சேருதுன்னு வச்சுங்களேன், சிவாவை கூட சேருது. அப்ப சிவத்தோடும் அருளோடும் சேர்ந்திருந்தால் இது பேரின்ப நிலையை அடையும். ஏன்னு கேட்டா அங்க மலம் கிடையாது, ஆணவ மலம் கிடையாது, சிற்றறிவு கிடையாது. இது பேரின்ப நிலையை அடையக்கூடியது. எனவே உயிரானது நமவை விடுத்து பக்குவ நிலையை அடைந்து சிவ என்கிற பகுதியை அடைந்தால் நாம் பேரின்ப நிலையை அடையலாம். அதைத்தான் திருமூலர் நம்ம தொடக்க வகுப்பிலே சொல்லியிருந்தோம். திருமூலர் சொன்னார், பதியினை போல் பசு பாசம் அனாதி, பதியினை சென்று அணுகா பசு பாசம்,
பதி அணுகில் பசுபாசம் நில்லாவே. ஆக இந்த பதியானது பசுவோடு சேர்ந்து விட்டால் அங்க பாசம் நிற்காது, பசுவும் அதோடு ஒன்றிவிடும். அதற்கு பேரின்ப நிலை என்று பெயர். இதற்கு பேரின்ப நிலை என்று பெயர். அப்ப சிலர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பல சிற்றின்பங்கள் சேர்ந்து அது ஒரு பேரின்பம் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மை அதுவல்ல. சிற்றின்பம்ங்கிறது வேற, பேரின்பங்கிறது வேற. ஒரு 10 சிற்றின்பம் சேர்ந்து ஒரு பேரின்பம் ஆயிடுமா அப்படின்னு கேட்டால் ஆகவே ஆகாது. அது பேர்ல இருக்கு, சிற்றின்பம், சிறிய இன்பம். இது பேரின்பம், பெரிய அளவிலான இன்பம். என்ன சிறிய அளவிலான இன்பம்னா கால எல்லை உண்டு. இதற்கு மிக குறுகிய கால அளவில் தான் சிற்றின்பம் இருக்கும். பேரின்பத்துக்கு எல்லை கிடையாது. இந்த சிற்றின்பம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த சிற்றின்பம்னா நம்ம காமத்தை மட்டும் எடுத்துக்க கூடாது. உதாரணமா ஒன்றை விரும்பி சாப்பிடுகிறோம், சாப்பிடும்போது ஒரு இன்பம் ஏற்படும், அது ஒரு சிற்றின்பம். அது அந்த நாவில் இருக்கும் வரைதான் அந்த இன்பம் நீடிக்கும், பிறகு அந்த இன்பம் நீடிக்காது, அது சிற்றின்பம். சில பொருள்கள் 2 புலன்களுக்கு இன்பம் தரும். உன்னை பார்க்கிறோம், அழகா இருக்கு, சாப்பிடலாம் போல சில பொருள்கள் இருக்கும், அப்ப சாப்பிடுறோம். அது பார்க்கிறதுக்கு, நுகர்வதற்கு, நாவிற்கு, 3க்கும் இன்பம் தருகிறது. சில பொருள்கள் 5 புலன்களுக்கும் இன்பம் தரும். அதுவும் சிற்றின்பத்தான். அது சிற்றின்பத்தினுடைய முதிர்ந்த நிலை. 5 பொருள் கண்டு, கேட்டு, உண்டு, உற்று, உயிர்த்து இருக்கக்கூடிய நிலை. ஆனால் அந்த இன்பமானது 2 நிலையற்ற பொருள்களில் எல்லாம் தரப்படுகிறது. ஆனால் இந்த பேரின்பம் என்பது நிலையான பொருளால் தரப்படுகிறது. பெருமான் அனாதி நிலையான பொருள், அவரிடம் கிடைக்கக்கூடிய இன்பம் பேரின்பம். நம் போன்றவர்கள் தரக்கூடிய இன்பமானது பேரின்பம் கிடையாது என்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ இந்த பஞ்சாக்கரத்தினுடைய வகைகள் என்னன்னு பார்ப்போம். நமச்சிவாயங்கிறது ஒண்ணு. இத தூல பஞ்சாட்சரம்னு சொல்றோம். நமச்சிவாய என்பது தூல பஞ்சாட்சரம். இதுக்கு பொருள் பார்த்தீங்கன்னா, சிவபெருமானுக்கு வணக்கம், நமக சிவாய, நமச்சிவாய, சிவபெருமானுக்கு வணக்கம் என்று பொருள் தெளிவாக தெரிவதனால இதற்கு தூல பஞ்சாட்சரம் என்று சொல்கிறோம். இதே சிவாய நமன்னு சொல்றோம்னு வச்சுங்களேன், இந்த சிவாய நமல ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்கிறது. நான் இப்பதான் சொன்னேன், சீங்கிறது சிவபெருமானை குறிக்கும், வாங்கிறது அருளை குறிக்கும், உயிரை குறிக்கும், ந என்பது திரோதான சக்தியை குறிக்கும், மா என்பது மலத்தை குறிக்கும். எனவே இது பொருளை மறைத்து வைத்திருப்பதனால இதற்கு சூக்கும பஞ்சாட்சரம் என்று பெயர். அது தூல பஞ்சாட்சரம், இது சூக்கும பஞ்சாட்சரம். இன்னொரு பஞ்சாட்சரம் இருக்கு, முக்தி பஞ்சாட்சரம்னு ஒண்ணு இருக்கு, அதை பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த தூல பஞ்சாட்சரம் இருக்கு பாருங்க, அது சரியை நிலையில் உள்ளவர்களுக்கு சொல்லப்படுவது. சரியை நிலையில இருக்கிறவங்களுக்கு, உதாரணமா எடுத்த உடனே தீட்சை பெறுறவங்கள முதல்ல ஏற்படுற தீட்சை, கொடுக்கக்கூடிய தீட்சை சமய தீட்சை. அப்பொழுது அவர்களுக்கு தூல பஞ்சாட்சரத்தை உபதேசிப்பார்கள். எனவே சரியை நிலையில், சமயத்தினுடைய தொடக்க நிலையிலே இருப்பவர்கள் தூல பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும். உலகியலிலே, உலகப்பற்றில், உலக இன்பம் அதிகமாக வேண்டும் என்று விரும்புபவர்கள் தூல பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க வேண்டும். அடுத்த தீட்சை இருக்கு, அது விசேட தீட்சை. அந்த விசேட தீட்சையில அவர்களுக்கு சொல்லக்கூடிய உபதேசம் சூக்கும பஞ்சாட்சரம், சிவாய நம என்பது பஞ்சாட்சரம். அந்த சிவாய நம என்கிற பஞ்சாட்சரத்தை உச்சரிக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு தகுதி என்ன, உலக பற்று சிறிதளவேனும் நீங்கி இருக்க வேண்டும்.
சமய தீட்சை பெறுறதுக்கு அது ஒரு என்ட்ரன்ஸ். எனவே நாம உள்ள நுழையுமாவே சமய தீட்சை பெற்றா போதும், அதற்கு எந்த விதமான தகுதியும் தேவையில்லை. ஆனால் விசேட தீட்சை பெற வேண்டுமானால் அவர்களுக்கு உலகப்பற்று சிறிதளவேனும் நீங்கி இருக்க வேண்டும். அப்ப உலகப்பற்று நீங்க வேண்டும் என்று எண்ணுவர்கள், இறைவனுடைய திருவடியையே என்னுடைய பற்றுக்கோடாக இருக்கிறேன், ஆக எனக்கு மறுமையில் இன்பம் வேண்டும் என்று நினைப்பவர்கள் சிவாய நம என்று சொல்ல வேண்டும். ஆக இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். இப்ப கிரியை யோகம் ஆகிய இரண்டிற்கும் உள்ளவர்கள், இரண்டிலும் உள்ளவர்கள் இந்த சூக்கும பஞ்சாட்சரத்தை சொல்ல வேண்டும். அடுத்ததான் உலகப்பற்று நீங்கி அறிவிலே எந்நேரமும் இறைவனை தியானித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கொடுக்கப்படும் தீட்சை நிர்வாண தீட்சை. நிர்வாணம் என்றால் அனைத்திலும் நீங்கி இருக்கு. பொதுவாகவே நிர்வாணம் சொன்னா நம்ம அணிகலன் உடல்ல இருக்கிற உடை அனைத்தையும் நீங்கினது நிர்வாணம். அந்த நிர்வாணம் என்பது அவர்களுக்கு 6 அத்துவாக்கள் இருக்கும், அனைத்தையும் நீங்கின தீட்சை நிர்வாண தீட்சை. அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதுதான் இந்த முக்தி பஞ்சாட்சரம் என்கிற ஒரு பஞ்சாட்சரம். அதுல பாத்தீங்கன்னா ந இருக்காது, மா இருக்காது, சிவாய என்ற 3 எழுத்து தான் இருக்கு. இதற்கு முக்தி பஞ்சாட்சரம் என்று பெயர். ஆக நமக்கு விருப்பத்திற்கு ஏற்ப உரிய முறையிலே தீட்சை வாங்கி கொண்டு அந்த மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். அப்ப நாம் பாட்டுக்கும் சாதாரணமா நம்ம சொல்றோம் நமச்சிவாயன்னு சொல்றோம். நமச்சிவாய என்று தீட்சை வாங்காமல் சொன்னால் அது பெயர். நாதன் நாமம் நமச்சிவாயவே. தீட்சை வாங்கிட்டு நாம உச்சரிச்சோமானால் அது சரியை நிலையிலே நாம் இருக்கிறோம் என்று பொருள். அதே போலதான் எல்லா, அதாவது சூக்குமத்துக்கு அதுதான், அதிசூக்குமத்துக்கு அதுதான். எனவே சொல்லும் பொழுது இதெல்லாம் நாம நினைவில் வைத்து கொண்டு சொல்ல வேண்டும். இப்போ இது 5 எழுத்தை பற்றிய ஒரு முன்னுரை. இந்த பாடலுக்கு போறோம். 39வது பாடல். நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர், ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி, தீது அறவே அஞ்சி எழுத்து ஆகில் ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ, தஞ்ச அருள் குருவே சாற்று. தஞ்சம் அப்படின்னா புகலிடம். தஞ்ச அருள் குருவே என்று கேட்டால் அடியேனுடைய புகலிடமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருள் உருவாகிய குருவே, குருநாதரே, சாற்று எனக்கு கூறி அருள்வீராக. என்னத்தை கூறி அருளணும்? நாதாந்த நாடகத்தை. நாதம்ங்கிறது உச்சியில இருக்கிற தத்துவம், உயர இருக்கிற தத்துவம். அதையும் கடந்து அங்கே ஆடிக்கொண்டிருக்கிற நாதாந்த நாடகத்தை, நாதம் கூட்டல் அந்தம் நாதாந்தம், நாதத்தை கடந்து ஆடிக்கொண்டிருக்கிற, அத நாடகம்னா கூத்து அல்லது நடனம், அந்த நடனத்தை, அதான் ஞான நடனத்தை நன்றாய் அருள் செய்தீர், எனக்கு விளக்கமாக கூறி அருளினீர்கள். ஏன்னா நம்ம 3 விதமான நடனமா இது வரைக்கும் சொல்லியிருந்தார். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், 3 நடனத்தை சொன்னார். இப்போ ஓதீர் எழுத்து அஞ்சும் உள்ளபடி, இந்த 5 எழுத்தும் எவ்வாறு சொல்லப்படுகிறது என்பதை எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள். ஓதீர் அப்படின்னா உணர்த்தி அருளுங்கள், சொல்லுங்கள். என்ன சொல்லணும்? தீது அறவே, என்னுடைய மலவாதனை நீங்குமாறு, கெடுமாறு, ஆணவ மலமானது நீங்குமாறு எனக்கு சொல்லுங்கள். எதை சொல்லுங்கள்? 5 எழுத்து. 5 எழுத்து சொல்லுங்க. இப்பதான் கேட்கிறார், 5 எழுத்து சொல்லுங்க. நாம அதை பத்தி ஒரு முன்னோட்டமா சில விஷயங்களை சொன்னோம், அதுதான் இவர் சொல்ல போறார். 5 எழுத்து ஈது ஆகில் அழியும் எழுத்து ஆகிவிடுமோ. இது 5 எழுத்துன்னு சொல்றீங்க, இந்த எழுத்து அழியக்கூடிய தன்மை உடையது. அப்ப இதுவும் அது மாதிரி அழிஞ்சிருமோ? அதான் கேட்கிறார்.
அஞ்சு எழுத்து இது ஆகில் அழியும் எழுத்து ஆய்விடுமோ, இந்த எழுத்து அழிஞ்சு போயிருமா அப்படின்னு கேட்டார். அப்ப இந்த சந்தேகம் எல்லாத்துக்கும் வரும். ஏன்னா இந்த அஞ்சு எழுத்து நம்ம காலத்துக்கு பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சில எழுத்துக்கள் மறைந்து போய் விடுகின்றனவே, அது போல இதுவும் அழிஞ்சு போய் விடுமா, இதை கொஞ்சம் எனக்கு விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு குருநாதர்கிட்ட இவர் கேட்கிறார். அப்ப எழுத்துக்கள் சேர்ந்து சொல் உருவாகிறது. அந்த சொல்ல சொன்ன உடனே ஒரு பொருள் உருவாகிறது, பொருள் குறிக்கிறது. அப்ப பொருள் அழியுமானால் பொருள் எப்போதும் தோன்றி நின்று அழியும் தன்மையுடையது. அப்ப அதை குறிக்கக்கூடிய சொல்லும் அழியும். அப்ப சொல் அழியுமானால் அதை குறிப்பிடக்கூடிய எழுத்தும் அழியும். அப்ப எழுத்து மற்ற எழுத்துக்கள் அறிவது போல இந்த அஞ்சு எழுத்துக்களும் அழிந்து போய்விடுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை அவர் கேட்டிருக்கிறார். அடுத்த பாடல்ல அதற்கு விளக்கம் சொல்றார். 40வது பாடல். உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது, மற்றது கேள் ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோதம் மலம் ஆசையில் எழுத்து அஞ்சின் அடைவு ஆம். பாடை அப்படின்னா பாஷை அப்படின்னு வடமொழியில சொல்றோம்ங்களா, அதை தமிழ்ல பாடைன்னு சொல்றோம். பாஷை அப்படின்னா பாடை. உற்ற குறி அழியும் ஓதுங்கால். ஆராய்ந்து சொல்லுகிற இடத்துல மொழிகள்ல பாடைங்கிறது பாஷையினுடைய தமிழ். எனவே ஒரு மொழியில ஒன்றை சொன்னால் அது குறிப்பிடக்கூடிய அடையாளம் அழியும். அதனால்தான் உற்ற குறி அழியும், அது அழிந்து போகும். சற்றும் பொருள்தான் சலியாது. ஆனா அந்த பொருள் இருக்கு பாருங்க, அது எப்பொழுதும் மறையாது. ஆக நீ அந்த எழுத்துக்கள் அழிஞ்சுக்கணும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம், அது எப்பவும் அழியாது. ஏன்னு கேட்டா அது குறிக்கக்கூடிய பொருள் இருக்கு பாருங்க, அது அழியாத பொருள். அது எப்படி அழியாத பொருளை குறிக்கிறது? அதான் சொல்றார். மற்ற அது கேள், ஏன் அழியாதுன்னு சொல்றேன் கேளு. ஈசன், ஈசன்னா தெரியும், சிவபெருமான் சிவன். அருள், ஆவி, ஆவினா நாம தான், உயிர். எழிலார் திரோதம், மிகவும் அழகு பொருந்திய திரோதானம் மலம். இந்த ஐந்தும் ஆசியில் எழுத்து. ஆசியில்னா, ஆசுனா குற்றம், ஆசியில்னா குற்றமில்லாத எழுத்துக்கள். என்ன குற்றமில்லாத எழுத்துக்கள்? சிவாய நமங்கிறது தான் குற்றமில்லாத எழுத்துக்கள். அஞ்சின் அடைவு ஆம். முறையாக ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொன்றை குறிக்கிறது. அந்த பாட்டுல சொல்றார். சீங்கிறது ஈசனுக்கு வச்சுங்க, வாங்கிறது அருளுக்கு, ஏங்கிறது உயிருக்கு, நங்கிறது திரோதானத்துக்கு, மலம்ங்கிறது ஆணவ மலத்திற்கு. எனவே இவை அவற்றை குறிக்கின்றன. எனவேதான் சொல்றார் உற்ற குறி அழியும். பொருளை குறிச்சதுன்னா அது அழியும், அது நம்ம இல்லைன்னு சொல்லல. ஆனால் இது விளங்கக்கூடிய பொருள் அழியாத பொருள். இந்த ஐந்து எழுத்துக்களும் அழியாத பொருள்களை சொல்வதனாலே இந்த எழுத்துக்களும் அழியாது, பொருளும் அழியாது. இப்ப பாத்தீங்கன்னா சில பொருள்கள் வழக்கொழிந்து போயிடும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா உரல் உலக்கைன்னு சின்ன வயசுல ஊருக்கு படிச்சிருப்போம். ஆனா இன்னைக்கு உரல் உலக்கை தான் நம்ம படத்துலதான் பார்க்க முடியும். அது எதுக்கு பயன்படுதுன்னு இப்ப இருக்கிறவங்களுக்கு, பசங்களுக்கோ அல்லது யாருக்குமே தெரியாது. அப்ப என்ன ஆயிரும்? அந்த பொருள் மறைந்து போயிடும், அதை குறிக்கின்ற சொல் மறைஞ்சு போயிடும், அதனுடைய எழுத்து அப்படி மறைஞ்சிடும். அதே போலத்தான் இப்படி மறைஞ்சிருமான்னு அவர் கேட்டார். இவர் சொல்றாரு, அந்த பொருள் மறைஞ்சு போகுது, அதனால எழுத்து போகணும்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் இந்த ஐந்து எழுத்துக்களும் குறிக்கக்கூடிய பொருள்கள் மறையவே மறையாது, அழியாது, அனாதி. அதற்கு தோற்றமோ மறைவோ கிடையாது. எனவே இது குறிக்கக்கூடிய பொருள்கள் மறையாது என்பதனாலே இந்த ஐந்து எழுத்துக்களும் மறையாது என்ற இந்த பாடலிலே சொல்கிறார். திரும்ப அந்த பாடலை படிக்கிறேன். உற்ற குறி அழியும் ஓதுங்கால் பாடைகளில் சற்றும் பொருள்தான் சலியாது, மற்ற அது கேள் ஈசன் அருள் ஆவி எழிலார் திரோத மலம் மலம் ஆசியில் எழுத்து அஞ்சின் அடைவு யாம். ஆக
சிவாய நம என்கிறதுல வச்சு இந்த 5 பொருள்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் 41வது பாடல், நிற்கும் முறை ஓதும் முறை. அதை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது இந்த பாடல்ல சொல்றார். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் 5 அவன் எழுத்து 5 அடைவாம் இவன் நின்று நம் முதலா ஓதில் அருள் நாடாது நாடும் அருள் சி முதலா ஓது நீ சென்று. இப்போ எப்படி ஓதணும் இதுல சொல்றார். எப்படி ஓதணும்? முன்னாடியே போன பாடல்ல சொன்னதே தான் திருப்பி இந்த முதல் 2 அடிகள்ல சொல்றார். சிவன் அருள் ஆவி திரோதம் மலம் சி வா ய ந ம 5 அவன் எழுத்து 5 அடைவாம். சிவாய நம என்கிற எழுத்தினுடைய அடைவு ஆகும் பொருளாகும். அடைவுனா பொருளாகும். இவன்னா இதை யார் சொல்கிறார்களோ இவன், சாதகன். இந்த சாதகத்தை யார் செய்கிறார்களோ அவன் சாதகன். இவன் நின்று அவன் என்ன பண்ணணும்? உலகியலிலே நின்று ந முதலா ஓதில், நம் முதலான்னு போட்டிருக்காங்க, அந்த இம்மை எடுத்துட்டு ந முதலா ஓதில், நாவை முதலாக வைத்து நீங்கள் சொன்னால், நாவை எப்படி முதலா வச்சு சொல்றது? நமச்சிவாயன்னு சொன்னால், ந முதலா ஓதில் அருள் நாடாது, அவனது உணர்விலே அருளானது வெளிப்படாது. அப்ப நமச்சிவாயன்னு சொன்னா அருள் வெளிப்படாது. அதான் சொல்றேன், ந முதலா ஓதில் அருள் நாடாது. அப்ப சி முதலா ஓது, நீ சென்று நீ போய் சி முதலா ஓதுனா சியை முதலாக கொண்டு முதல் எழுத்தாக கொண்டு சிவாய நம என்று ஓதுங்கள். நீ சென்று சி முதலா ஓது அருள் நாடும். அப்பொழுது திருவருள் பாசமாம் பற்றை அறுத்து உள் உணர்வில் வெளிப்பட்டு தோன்றும். அப்ப அருள் தோன்ற வேண்டுமானால் அங்க சொல்லிட்டார், ந முதலா ஓதினால் நமச்சிவாயன் நீ சொன்னா அப்ப அருள் உனக்கு வராது, அருள் வெளிப்பட்டு தோன்றாது. அப்ப அருள் வெளிப்பட்டு தோன்ற வேண்டுமானால் சி என்பதை முதலாக கொண்டு சிவாய நம என்று சொல் அப்படின்னு சொல்றார். அப்ப உலக பயன் கிடைக்க வேண்டுமானால் நாவை முதலாக கொண்டு நகாரத்தை முதலாக கொண்டு நமச்சிவாய என்று சொல்லவும், உலக பற்றுல எனக்கு பயன் வேண்டாம், பாச நீக்கம் வேண்டும் அப்படின்னு விரும்புபவர்கள் சிகாரத்தை முதலாக கொண்டு ஓதுதல் வேண்டும் என்று சொல்கிறார். இப்போ 42வது பாடல் பார்ப்போம். அப்ப இந்த பாடல்களிலிருந்து நாம் அறிந்து கொள்வது 2. ஒன்று, நாவை முதலாக கொண்டு ஓதலாம், சீயை முதலாக கொண்டு ஓதலாம். நாவை முதலாக கொண்டு ஓதினால் நமக்கு அருள் நாடாது, திருவருள் நம்மிடத்திலே வராது. ஆனா சீயை நாம் முதலாக கொண்டு சிவாய நம்ம என்று ஓதினோமானால் நமக்கு உலகப்பற்று நீங்கி இறைப்பற்று அதிகமாகும் என்பதை தெரிந்து கொள்கிறோம். 42வது பாடலை படிச்சு அதனுடைய பொருளை மட்டும் சொல்லுவோம், விளக்கம் நம்ம அடுத்த அமர்வுல பார்ப்போம். 42வது பாடல் இதனுடைய பயன் சொல்றார். அண்ணல் முதலா அழகு 6 எழுத்து 5 எண்ணில் இராப்பகல் அற்ற இன்பத்தே நன்னி அருளானது சிவத்தே ஆக்கும் அணுவை இருளானது தீரே என்று. இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றார்? இப்படி சொன்னீங்கன்னா என்ன நடக்கும்? ஏன்னா அங்க சீங்கிறத முதலா வச்சு சொல்லுங்க, அப்ப நல்லது நடக்கும், அதாவது நம்ம அருள் சக்தி உண்டாகும்னு சொல்றார். இப்ப அருள் சக்தி என்ன செய்யுங்கிறத இந்த பாடல் சொல்றார். அண்ணல் முதலா அழகு 6 எழுத்து 5, அண்ணல்னா இங்க சிவபெருமான். அப்ப சீயை முதலாக வைத்து எழுத்து 5 எண்ணில் சொன்னீர்களானால், எண்ணப்படுமே ஆனால், இராப்பகல் அற்ற இன்பத்தே, இரவு பகல் இல்லாத இடமும் இருக்கு, அந்த இன்பத்தே நன்னி அந்த இடத்துக்கு கொண்டு சேர்க்கும், அருளானது சிவத்தே ஆக்கும், இந்த ஆன்மாவை சிவமாக ஆக்கும். எதுக்காக? அணுவை, அணுனா இங்க உயிர், அணுவை இருளானது தீர என்று, ஆணவ மலம் முற்றிலுமாக விடுபட்டு,
தீர்த்து நம்மை சிவமாக ஆக்கும். அதான் சொல்றார், அருளானது சிவத்தே ஆக்கும். அப்ப அருட்சக்தி வரும், இதை சிவத்தை ஆக்கும். அப்படி சிவத்தை ஆக்குனா நாம் சிவமாம் தன்மை பெறுவோம். அப்ப முக்தி நிலையை அடைவோம். அப்ப சி என்பதை முதலாக கொண்டு செய்தோமை ஆனால் அருட்சக்தி வெளியில வரும். அந்த அருளானது நம்மை இராப்பகல் அற்ற இடத்தை செலுத்தும். இராப்பகல் அற்ற இடம் அப்படின்னா என்ன? இரவு பகல் இல்லாத இடம் ஒன்று இருக்கிறது, அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு செலுத்தும். அந்த அருட்சக்தியானது இங்க செலுத்தின உடனே நம்மை சிவமாக ஆக்கும். இந்த சிவத்தே ஆக்கும். அப்பொழுது நமக்கு ஆணவ மலம் முற்றிலுமாக தவிர்க்கப்படும் என்று இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலினுடைய கருத்தை மட்டும் மேலோட்டமாக சொல்லியிருக்கிறேன். விளக்கத்தை நாம் அடுத்த அமர்விலே சிந்திப்போம் என்று கூறி, இதுவரை கேட்டிருந்த அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களினாலே வணங்கி, மீண்டும் மீண்டும் உண்மை விளக்கத்தை சித்தாந்த நூல்களை சிந்திப்பதற்கு இறைவன் அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கூறி, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கலந்த வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏரிய மெங்கை வாழ்க, யானைதன் வணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். சிவாய நம, சிவாய நம, சிவாய.